யா அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஜியோபுரத்தில் இருக்கிறோம். ஜியோபுரத்தில் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பை வாக் நடந்து வர தூரத்தில் நாங்கள் வள்ளலார் தர்மசாலை வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக நாங்கள் பசியோடு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு தினசரி ஒரு எங்களால் ஒரு 50 பேர்த்துக்கு எங்களால் உணவு வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். பசியோடு வரவங்களுக்கு என்றைக்குமே இல்லைன்னு சொல்லாமல் நாங்கள் இப்போ டெய்லி தினசரி நாங்கள் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது எப்படி அப்படி நடக்குது அப்படின்னா, பொருளாதாரம், பிறந்த நாள், நினைவு நாள், வெட்டிங் டே, இது மாதிரி இருக்கிறவங்க வந்து கொடுக்கும்போது அந்த பணத்தை உபயோகமாக வச்சு நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இல்லாதப்போ உபயோகம் இல்லாதப்போ நாங்கள் எங்களுடைய பைசா வச்சு நாங்கள் வந்து அதை செஞ்சுட்ருக்குறோம். யார் 2 பேரும் கிட்டத்தட்ட பொருளாதாரத்தை நாங்கள் கஷ்டப்பட்டு தான் தேடிட்டுருக்கோம். எப்படின்னா, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம 4 ஆண்டுகளாக நாங்கள் நடத்திட்டுருக்குறோம். ஐயா, நீங்கள் வந்து அந்த பிறந்த நாள், நினைவு நாள், வெட்டிங் டே நீங்களும் கூட நம்ம தர்மசாலையில் நீங்களும் உபயோகம் கொடுத்து பங்கெடுத்துக்கலாம். அப்படி பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மியாக இருக்கணும். மற்ற நாளில் நாங்கள் எங்களோட பைசா வச்சு நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். ஐயா, இதுக்கு ரெகுலராக செஞ்சுட்ருக்குறோம். வள்ளலாருடைய ஏன் இது செய்கிறோம் அப்படின்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் ஐயா சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு ஈர்ப்பாகி நாங்கள் சரி, ஒரு உயிர் செடிக்கே உயிருக்கு பசிக்கும் அப்படின்னும் போது மனிதனுக்கு பசிச்சா நாம் ஏதாவது செய்யணுன்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்தது. அதனால் இதில் வந்து எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஐயா, நாங்கள் வந்து சொல்ல முடியாது. அப்போ வந்து இது வந்து அன்னதானம் அப்படின்றது என்னன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதை போய் நிறையா பார்த்துருக்கோம். பசியோடு இது வந்து இவ்வளோ கொடுமைன்றது தெரியும். போதுன்றது சாப்பாடு ஒன்று தான். இது எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லுவாங்க. அது வந்து புரிதல் இல்லாதவங்க சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இதுக்கு நான் பசியை போட்டு இப்போ சாப்பிட்டவங்களுக்கே சாப்பாடு போட்டு பழக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்களான்னு கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றோம், அடுத்த நேரம் நம்மளுக்கு பசிக்க தான் செய்யும். இன்றைக்கி சாப்பிட்றோம், அப்போ நைட்டு பசிக்குது, மதியானம் பசிக்குது. அதனால் நம்ம வந்து வேண்டாம் நீங்கள் வராதிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. யாராக இருந்தாலும் பசிக்க நேரம் வருவாங்க, இல்லை இல்லாமல் நம்ம கொடுக்கணும். அதுதான் அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேர் ஆரம்பத்தில் சொன்னாங்க தான், எங்கள் சொந்தக்காரவங்கலேருந்து வெளியே பக்கத்தில் இருக்கவங்களாம். ஆனால் இப்போ அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்படி பண்ணுறது ஒரு தர்மம் போல இருக்குது, நல்லது போல இருக்குன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. வயிற்றுக்கு பசி பிடின்றது ரொம்ப கொடுமையானது. நம்மளும் ஒரு இடத்துக்கு போகிறோம் வெளியே, நாங்களாம் தலையாத்திரை போவோம். அப்போல்லாம் கிராமத்துக்குள்ளே போயிட்டா சில நேரத்தில் பசி நேரத்தில் சாப்பிட முடியாதுன்னா அப்படி பசிக்கும். அப்படியே படப்படப்பாக வந்து நடக்க விட முடியாது. அப்போ எதாவது கிடைச்சா நம்மளுக்கு வந்து தண்ணி கூட குடிச்சு கூட வைக்கிறோப்பலான்னு தோணும். அந்தளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இங்கே வந்து எப்படின்னா, ரொம்ப வயசானவங்க, மருமகளை சமைக்க லேட்டாகும், பசியில் இருப்பாங்க, அவங்க சுகரும் இருக்கும், அவங்க இங்கே வந்துடுவாங்க டக்குன்னு. அந்த நேரத்துக்கு இங்கே கிடைக்கும், 12 மணிக்கு போனால் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு வருவாங்க. அதே மாதிரி வீட்டுக்காரங்க இறந்து போன வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாது. அவங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு இருந்தால் டிப்பலில் கொடுக்கணும்னு வாங்கிட்டும் போகிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள், இதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் நல்லபடியாக இன்னும் நல்லா தொடர்ந்து செய்வோம். சாமி அருளால் தொடர்ந்து செய்வோம். சாமி தான் எல்லாமே. ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, 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 அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்மளுடைய தர்மசாலையில அன்னதானம் பண்ணியிருக்காங்க. கே தனீஷ் பிறந்த நாள் உபயம், ராமன் வேம்பூர் பேரப்பிள்ளைகள் வாழ்த்துக்களுடன் ஆர் குமார், கே புனிதா, கே பத்மேஷ் குடும்பத்தினர்கள் ஜியபுரம். ஆர் குமார் மற்றும் குடும்பத்தார் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும்
நீண்ட ஆயுளோடு இருக்க எம்பெருமான் சிவனையும் வள்ளலாரையும் வணங்கி எல்லாரும் வாழ்த்தி வயிறு நிறைய சாப்பிடுங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சிவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெருநினது புகழ் பேசவே வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை நான் மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நிதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்விலே நாங்கள் வாழவே வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்த வேளே சண்முகத் தூயமணி உன்முகத் தெய்வமணி சண்முகத் தெய்வமணியே. பெற்றதாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று மெய்ப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அம்பலத்தரசே அருள் மருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே மலை தருமகளே மடமயிலே மதிமுக அமுதே இளம் குயிலே ஆனந்த கொடியே இளம் பிடியே அற்புத தேனி மலைமானே சிவ 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 சின்மய தேசா சிவ குண்டிதரஞ்சித நடராஜா வடநதி வேதா பரம்பர வேதா நடன சவேஷா சிதம்பரநாதா. நம்மளுடைய தர்மசாலையில் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கலாம். அதாவது திருமண நாள், பிறந்த நாள், நினைவு நாள், இதற்கு நீங்களும் வந்து உபயோகம் கொடுத்து பங்கெடுத்துக்கலாம். நீங்களும் கூட நம்மளுடைய தர்மசாலைக்கு வந்து பரிமாறி போட்டு போனால் உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை வரும். நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எப்படி செய்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நம்பிக்கை வரும்போது நீங்களும் செய்யறதுக்கு உங்களுக்கோட வாய்ப்பு இருக்குன்றத இந்த தெரிவிச்சுக்கிறேன். வர முடியலன்னாங்க ஐயா, நாங்களே வந்து அது ஃபுல்லாக நாங்கள் உங்கள் செல் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் செல்லுக்கு வாட்ஸ்அப்பு நாங்கள் அனுப்பி விட்ருவோம். நாங்கள் பண்ணுறது நீங்கள் அங்கே இருந்து கூட பார்த்துக்கலாம். உங்கள் பேரை சொல்லி தான் பண்ணுவோம். யாருக்கு நீங்கள் யார் பேருக்கு நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, பிறந்த நாள்னா உங்கள் குழந்தை பேரா, இல்லை நினைவு நாள்னா அம்மா அப்பா பேரா, இல்லை கல்யாண நாள்னா உங்கள் பேரா, உங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னீங்கன்னா நாங்கள் போர்டில் எழுதி போட்டுருவோம். வெளியே முதல் நாளே நாங்கள் எழுதி போட்டுருவோம். அதை நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் நேராக வந்து பார்க்கறனாலும் பார்த்துட்டு உங்கள் கையால் பரிமாறிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். இல்லையா, நாங்கள் உங்களுக்கு அதை அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதை நாங்கள் அனுப்பி விட்ருவோம். சொல்லுவதை விட சாப்பிடுவோம் சொல்றது ரைட்டு நினைச்சு எவ்வளவோ சொன்னார் நம்ம குடும்பத்தை பத்தி தான் நாம கேட்கல. ஏன் மறுநாள் பையன் போனான், அவர் சொன்னபடியே தண்ணியை ஊற்றினான், பொட்டு போட்டான், இதுவும் காசு